இங்க மிக்கிங்கிற ஒரு பொண்ணுக்கு வயித்துல கேன்சர் கட்டி சும்மா ஒரு ஆப்பிள் பழம் சைஸ்ல வளர்ந்துருச்சு. அதனால இன்னும் 6 மாசத்துல சாக போறான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. சோ டாக்டர் கைவிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம கேன்சரை சரி பண்றதுக்காக அவளும் அவளோட அப்பாவும் ஒரு சூனியக்காரி கிட்ட போறாங்க. அந்த சூனியக்காரியும் மிக்கிய பார்த்துட்டு கண்டிப்பா உன்னோட கேன்சரை வெறும் 3 நாள்ல நான் சரி பண்ணிடுவேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிடுறான். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் மிக்கிய சூனியக்காரி ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற. அங்க ஒரு மரத்துக்கடியில நிக்க வச்சு ஒரு ரிங் ஒண்ணு போட்டு விட்டவ உடனே அவளோட கை ரெண்டையும் மேல தூக்கி என்னென்னமோ மந்திரமா சொன்னதும் ஒரு ஈ வந்து அவளோட மூஞ்சில வந்து உட்காருது. உடனே ஃபர்ஸ்ட் நாள் பூஜை முடிஞ்சிருது. இதை பார்த்த மிக்கியோட அப்பா இந்த பொம்பளை பண்றது ஒன்னும் சரியா படல, வா ஒரு டாக்டர் போய் பார்க்கலாம்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா அந்த புள்ள வர மாட்டேங்குது. அடுத்த 2வது நாள் பூஜை ஆரம்பிக்குது. திரும்ப மிக்கிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற சூனியக்காரி ஒரு பாறையில 2 வட்டத்தை பெருசா வரைஞ்சு அதுல மிக்கிய படுக்க வச்சப்ப அவளோட கேன்சர் கட்டி இருக்கிற வயித்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அப்படியே ஒரு பாம்பு முட்டையை நசுக்கி அந்த கேன்சர் கட்டி இருக்கிற இடத்துல விட்டதுமே அந்த கட்டி இருந்த இடம் ஆசிட் பட்ட மாதிரி வெந்து கொதிக்குது. மிக்கினால அந்த வழியை தாங்கவே முடியல. ஆனா சூனியக்காரி பொறுமையா இப்படித்தான் இருக்கும், அப்பதான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா. 2வது நாள் பூஜையும் முடியுது. அடுத்து 3வது நாள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்குள்ள போன சூனியக்காரி பாம்பு ஒண்ணு அவ வாய்க்குள்ள போக வச்சு புடிச்சிட்டு வந்தவ மிக்கியை திரும்ப காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. 3வது நாள் பூஜையும் இங்க ஆரம்பிக்குது. இப்போ மிக்கி பொண்ண உட்கார வச்சு அவளோட காதுல கருவேல முள்ள சொருகவும் அவ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஆணு வாய படந்துட்டு உட்கார நம்ம சூனியக்காரி அவ புடிச்சிட்டு வந்தா இல்லையா பாம்பு, அந்த பாம்பை அவளோட வாயில இருந்து மிக்கியோட வாய்க்கு ஷிஃப்ட் பண்றா. அந்த பாம்பு முழுசா மிக்கியோட வாய்க்குள்ள போயிருது. 3வது நாள் பூஜையும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. அடுத்து பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த மிக்கி ஓவர் டயர்டா இருக்கிறத பார்த்து அவளோட அப்பா வாமா ஒரு நல்ல டாக்டர் நம்ம பார்த்து இதை சரி பண்ணிடலாம், நீ இவகிட்ட இருந்து கஷ்டப்படாதுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட அப்பாவை பயங்கரமா திட்டி விட்டுறா. இதனால மனசு உடைஞ்சு போன மனுஷன் என்னமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் மிக்கி நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனா சீலிங்ல ஒரு குட்டிச்சாத்தான் அவளை பிடிக்கிறதுக்காக அப்படியே தொங்கிட்டு இருக்குது. குட்டிச்சாத்தான பார்த்த மிக்கி அப்படியே காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடுறா. இதை பார்த்து கடுப்பாகிற சூனியக்காரி பேய் மாதிரி அவளை மாத்திக்கிட்டு அவ பின்னாடியே பறந்து போய் மிக்கியை கேட்ச் பிடிச்சு ஒரு கல்குவியல் மாதிரி ஒண்ணு இருக்கும் அது பக்கத்துல வந்து படுக்க வைக்கிறா. மயங்கி கிடந்த மிக்கியோட வயித்தை கிழிச்ச சூனியக்காரி அதுல இருக்கக்கூடிய கேன்சர் கட்டிய வெளியெடுக்கிறா. வெளியெடுத்த கேன்சர் கட்டிய என்ன பண்ணுவான்னு பார்த்தா அது அப்படியே ஒரு நசுக்கி பிசுக்கி மந்திரம் சொன்னதும் அது ஒரு குழந்தையா மாறிடுது. மிக்கினால அந்த கொடூரமான வழியை தாங்க முடியல. சோ மயங்கிடுறா. அந்த நேரத்துல கோச்சிட்டு போனா இல்லையா அந்த அப்பா அவரை திரும்பி வந்துடுறாரு. வந்த மனுஷனும் பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பதறி போய் எழுப்பிவிட அவளோட வயித்தை கிழிச்சதுக்கு உண்டான எந்த அடையாளமே இருக்காது, எல்லாமே சரியா இருந்திருக்கும். சூனியக்காரியும் அந்த குழந்தையும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. இதனால பயந்து போனவங்க உடனே ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நேரா ஒரு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. மிக்கிக்கு கம்ப்ளீட்டா கேன்சர் கியூர் ஆயிருக்கும். இந்த படத்துல சூனியக்காரி யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா படத்தோட ஃபுல் மூவி லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க.